மாதிரி அடிச்சு அதை பொதுமக்கள் கையில கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. ஆனா இப்படி பாக்குறப்ப சுவாசிக்கிறப்ப இன்னமே உடம்பு சரியில்லாம போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன், புதுசா ஒரு வைரஸ் வந்து வருது, அதனால குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து இப்ப உங்க வீட்டுக்கு எல்லாம் கொடுத்தாங்களான்னு தெரியல, என் வீட்டுல கொடுத்தாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு திருப்பூரை சுத்தி காட்ட போறேன். இப்ப எந்த இடத்துல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ல எதுக்காக வந்து சுத்தி காட்ட வரேன்னா, மெயினான ஒரு விஷயம் இங்க இருக்க குப்பைகள் தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வீடு, அபார்ட்மெண்ட்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் பொதுமக்கள் நடக்கிற வழியில குப்பைகளை கொட்டி மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வண்டி நிப்பாட்டிருக்காரு. அந்த வண்டி மொத்தமுமே அந்த குப்பையில மூழ்கிற அளவுக்கு குப்பையில கொட்டி இருக்காங்க. இந்த வழியில எவ்வளவோ அரசு பணியாளர்கள் போறாங்க, ஆனா அத பத்தி ஒருத்தர் கூட கண்டிப்பாங்க. இந்த குப்பைகளை இந்த இடத்துல கொட்டி இதை பருக்கும் போது இதுல இருந்து வர புகை, நச்சு புகையானது இந்த ஏரியா முழுக்கவே பரவுது. இதனால நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இத வந்து ஒரு அரசு அதிகாரிகள் கூட இதுக்கு பார்க்கலையா? ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்கு இந்த இடம். நீங்க பாக்குறப்பே தெரியும், ஒரு வண்டி நிறுத்தி இருக்காங்க. இதை பொறுத்துறப்ப அங்க இருக்க மக்கள் சுவாசிச்சு ரொம்ப உடம்பு சரியில்லாம போற நிலைமைக்கு ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மழை பெய்யறப்ப இதுல சாக்கடை கழிவு நீர் மாதிரி ஓடுது. அப்படி ஓடுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வழியா போற பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த தண்ணிகள் அவங்க மேல பட்டு அதுல இருந்து நோய்வாய் படுறதுக்கான ரொம்ப மிகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட கோரிக்கை என்னன்னா, எவ்வளவோ அரசு அதிகாரிகள் இதுல போறாங்க, ஆனா ஒருத்தர் கூட இதை பார்த்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இந்த குப்பைகளை அகற்றணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அது ஏன்னு இல்ல. இப்ப நான் சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன், புதுசா ஒரு வைரஸ் வந்து வருது, அதனால குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு நம்ம நாட்டை சுத்தமா வச்சிருக்கோம் இல்லையா? இப்படி வச்சிருந்தாலே அதிகமான வைரஸ்கள் வரும். குழந்தைகளை மட்டும் இல்ல, பெரியவங்களே பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்த. அதிகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வந்து இறங்குற ஒரு இடத்துல இந்த அளவுக்கு இருக்கு. இந்த இடத்த பொறுத்து நான் நெருப்புங்கிறத ஒண்ணு வச்சாலே டைரக்டா அங்கதான் போகும். இந்த நாத்தமானது இங்க ஏரியா மொத்தமா பரவுது. எவ்வளவோ உடம்பு சரியாத பெரியவர்கள் அந்த ரயில் நிலையத்துல வந்து பயணிக்கிறாங்க. இதை சுவாசிக்கிறப்ப இன்னமே உடம்பு சரியில்லாம போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து இப்ப உங்க வீட்டுக்கு எல்லாம் கொடுத்தாங்களான்னு தெரியல, என் வீட்டுல கொடுத்தாங்க. அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்தாங்க, மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் இதெல்லாம் இங்க போடணும்ட்டு. ஆனா நீங்க வாங்கல, நம்மள்ட்ட தனித்தனியா குப்பைகளை பிரிச்சு எடுத்துட்டு வந்தாலும் இங்க வந்து ஒரே இடத்துலதான் போட்டிருக்காங்க குப்பைகளை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல சாப்பிட்டு போட்ட பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஈஸியா மக்கக்கூடிய பாக்கு மட்டை இருக்கு, ஆனா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் மிக்ஸா இருக்கு, இங்க ஒரு பிளாஸ்டிக் இருக்கு. சுத்தி நம்மள்ட்ட தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஏன் இங்க மொத்தமா போடணும்? அதை நம்ம மொத்தமாவே போட்டுடலாம் இல்லையா? தனித்தனியா பிரிச்சு கேக்குறீங்க, நம்மளும் கொடுக்கறோம். அதை நீங்க அப்புறப்படுத்துறது ஒரு தனிமுறையா அப்புறப்படுத்தணும் இல்லையா? இங்க வந்து நீங்க மொத்தமா கொட்டுவதற்கு எதுக்காக நீங்க தனித்தனியா ஒரு அட்டவணை மாதிரி அடிச்சு அதை பொதுமக்கள் கையில கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? ஆனா இப்படி பாக்குறப்ப அந்த விழிப்புணர்வு எதுக்கு மக்களுக்கு வரணும்னு கேக்குறேன். எல்லா குப்பை, மக்கிற குப்பை, மக்காத குப்பை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கப்ப எதுக்கு அந்த அட்டவணை? புரியுதுங்களா? இதுதான் இத வந்து என்னோட கோரிக்கையா வைக்கிறேன். இந்த திருப்பூரை பொறுத்தவரை கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கும் சேர்த்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் யாராவது ஒருவர் பாத்தீங்கன்னா கூட இந்த குப்பையை அகற்றி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போட்டு அதை ஒரு தனிமுறையில அப்புறப்படுத்தினா மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது. இதை ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். நான் ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்துல குப்பைகள் கொட்டப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் தான் இது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த இடங்கள்ல கொட்டி வராங்க. ஓகேங்களா, அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஹோட்டல், இதுதான் அந்த ஹோட்டலு. பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இங்க குப்பைகளை கொட்டுறாங்க. அதுவும் இந்த இடத்த பாத்தீங்கன்னா சுத்தி அபார்ட்மெண்ட், கடைகள் எல்லாமே இருக்க ஏரியா. இந்த ஏரியால வந்து இப்படி குப்பைகளை கொட்டி இருக்காங்க. இது மாதிரி குப்பைகளை கொட்டி வர்றது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் தான். மழை பெஞ்சிச்சுன்னா அதிக கொசுக்கள் இதெல்லாம் பரவக்கூடிய ஒரு இடம் அது. இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த குப்பைகளை வந்து கொட்டுவதற்கு தனியா ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட்ல சைட்ல இருந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க திருப்பூர் சரௌண்டிங்ல இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
ஏன்னா அப்பனாதான் ஒரு சில அரசு அதிகாரிகள் பார்த்து இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல மட்டும்தான் கிடையாது, எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதுவும் உங்க ஏரியால இருக்க அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினா மட்டும்தான் மக்கள்கள் நோய்வாய்ப்படுவதிலிருந்து காப்பாற்ற முடியும்.